ஏஐ நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்குமா அப்படிங்கிற பயமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஏஐய உருவாக்குனவங்கள்ல ஒருத்தர், ஏஐயின் தந்தைன்னு சொல்லப்படுற ஜெஃப்ரி ஹிண்டன், அது எப்போ நடக்கும்னு ஒரு வருஷத்தையே குறிப்பா சொல்லியிருக்காரு. அது 2026. சரி, ஏஐ நம்ம வேலைகளை காலி பண்ணிடும்னு எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா எப்போ? இன்னும் பல வருஷம் ஆகுமா? இல்ல நாம நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துலயா? இந்த கேள்விக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது யாருன்னா, ஏஐய உருவாக்குனவங்கள்ல முக்கியமான ஒருத்தர். அதாவது ஏஐயின் தந்தைன்னு சொல்றோமே, அவரேதான். அவர் குடுக்குற பதில் உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அவர் ஏதோ பொத்தாம் பொதுவா சொல்லாம, ரொம்ப கரெக்ட்டா ஒரு வருஷத்தையே சுட்டி காட்டுறாரு. ஆமாங்க, அந்த வருஷம் 2026. அதாவது இன்னும் 2 வருஷம்தான். ஏன் ஏன் இந்த வருஷத்தை அவரு குறிப்பா சொல்றாரு? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. இதோ பாருங்க, இது அவரோட வார்த்தைகள். வேலை சந்தையில பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட போறதுக்கு 2026 ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும்னு சொல்றாரு. இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல, ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்கும்னு அவர் எச்சரிக்கிறாரு. சரி, எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னா, ஏஐயோட அதிவேக வளர்ச்சி. நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வேகம் அது. இத நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இது தொழில்நுட்ப ரீதியா எக்ஸ்போனென்ஷியல் டாஸ்க் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஏஐயோட செயல்திறன், அதாவது அதோட பவர், கிட்டத்தட்ட ஒவ்வொரு 7 மாசத்துக்கும் 2 மடங்காகுதாம். இது இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு வேலையை ஏஐ 1 மணி நேரத்துல செஞ்சா 7 மாசம் கழிச்சு அதே 1/2 மணி நேரத்துல செய்யும். அடுத்த 7 மாசத்துல 15 நிமிஷத்துல. இந்த வேகம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. அப்போதான் அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியும். 2023ல 1 மணி நேரம் தேவைப்பட்ட ஒரு வேலைய இன்னைக்கு ஏஐ வெறும் 15 நிமிஷத்துல முடிச்சிருது. அடுத்த வருஷம் வெறும் 4 நிமிஷம். அப்போ 2026ல யோசிச்சு பாருங்க, வெறும் 1 நிமிஷம். எங்க 1 மணி நேரம், எங்க 1 நிமிஷம்? இதுதான் அந்த அதிவேக வளர்ச்சியோட நேரடி தாக்கம். அப்போ சரி, இந்த பயங்கரமான வேகத்துல வர்ற மாற்றத்தால முதல்ல பாதிக்கப்பட போற வேலைகள் எது? இதுதான் நம்ம எல்லாரோடைய மனசுலயும் இப்ப ஓடிட்டு இருக்கிற கேள்வி. வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கால் சென்டர்ஸ் மாதிரி வேலைகள் ஏற்கனவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 2026ல ஆபத்து இதை விட ரொம்ப பெருசு. இப்ப பாருங்க, அனாலிசிஸ், ரைட்டிங், ஏன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி அறிவு சார்ந்த வேலைகளுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. நாம இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான வேலைகள்னு நினைச்சிட்டு இருந்த கோட்டைகள் கூட சரியா போகுது. இந்த நிலைமைய விளக்குறதுக்கு பொருளாதார நிபுணர்கள் ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அதுதான் வேலையில்லா வளர்ச்சி, அதாவது தி ஜாப்லெஸ் பூம். இது ரொம்ப விசித்திரமான ஒரு சூழ்நிலை. இந்த சார்ட் அந்த விசித்திரமான சூழ்நிலைய ரொம்ப அழகா காட்டுது. பாருங்க, கம்பெனிகளோட உற்பத்தி திறன் ராக்கெட் வேகத்துல மேல போகும். அவங்களோட லாபமும் பல மடங்கு பெருகும். ஆனா வேலைவாய்ப்பு அது அப்படியே நிக்கும், இல்லனா இன்னும் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? பணம் ஒரு சில பேரோட கையில மட்டும்தான் போய் குவியும். ஹிண்டன் இத பத்தி கொஞ்சம் கூட பூசி முழுகாம பட்டவர்த்தனமா சொல்றாரு. பணக்காரங்க வேலை செய்யறவங்களுக்கு பதிலா ஏஐய வச்சு வேலைய முடிச்சிடுவாங்க. இது வெறும் லாப நஷ்ட கணக்கில்ல, நம்ம சமூகத்துல ஒரு பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை உருவாக்குறதுக்கான அபாயம் இதுல இருக்கு. இவ்ளோ கவலையான விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். இந்த ஏஐ புயல்லேருந்து தப்பிக்கக்கூடிய மாதிரி உண்மையிலேயே ஏதாவது பாதுகாப்பான வேலைகள் இருக்கா? ஆமா, சில வேலைகள் இருக்கு. இந்த ஒப்பீட்ட பாருங்க. பிளம்பிங் மாதிரி கைத்திறன் ரொம்ப முக்கியமான வேலைகள், அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் மருத்துவ சேவைகள், இதையெல்லாம் ஏஐ அவ்வளோ சீக்கிரத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா ஆபத்து யாருக்கு அதிகம்னா, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து செய்யற அனாலிசிஸ், ரைட்டிங் மாதிரி அறிவு சார்ந்த வேலைகளுக்கு தான். இதுவரைக்கும் நாம வேலை போயிடுமா, சம்பளம் என்னாகும்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒருவேளை ஏஐயால வர மிகப்பெரிய ஆபத்து இது இல்லைன்னா? ஹிண்டனோட எச்சரிக்கை இதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த நோக்கி போகுது. ஆமாங்க, இது நம்ம வேலைய விட ஒரு படி மேல போய் ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு பிரச்சனை. ஏஐக்கு யோசிக்கிற திறமை வளர வளர அதோட சேர்ந்து மனுஷங்களை ஏமாத்துற திறமையும் வளருதுன்னு ஹிண்டன் சொல்றாரு. இதுதான் உண்மையான ஆபத்துங்கிறார். அதையே ஏமாத்தணும். அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு. ஸ்டெப் 1, ஏஐ மனுஷங்கள மாதிரி யோசிக்கிற திறனை வளர்த்துக்குது. ஸ்டெப் 2, அது நம்மள ஏமாத்த கத்துக்குது. எதுக்குன்னா, அதோட முக்கியமான ஒரு இலக்க அடையறதுக்கு. ஸ்டெப் 3, அந்த இலக்கு என்னன்னா, தன்னை யாரும் ஷட் டவுன் பண்ணிடக்கூடாது, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது தான் அதோட ஒரே நோக்கம். இதெல்லாம்
நம்மள கடைசியா ஒரே ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. நாம ரொம்ப புத்திசாலியான மிஷின்களை உருவாக்குறதுக்காக ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆனா அந்த மிஷின்கள் நம்மளையே மிஞ்சுற அளவுக்கு புத்திசாலியா ஆகும்போது என்ன நடக்கும்? அந்த ஒரு நொடிய சந்திக்க நாம நிஜமாவே தயாரா இருக்கமா? யோசிச்சு பாருங்க.